நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தருமராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசியான மகர ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல போய் மறையிறாரு. பொதுவா உங்க மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா 3ஆம் அதிபதி விரயஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்தாப்புல குரு பார்வை உங்க ராசி மேல பட்டுட்டு இருந்துச்சு. ஆனா மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல போய் குரு மறையிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வை பலன் மூலமா உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு. பொதுவா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதியோட உங்களுக்கு இந்த 7.5 சனி அப்படிங்கிறது முழுவதுமே முடிஞ்சிடுச்சு. பொதுவா இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். இந்த 7.5 சனி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பல நீங்க இடையூறுகளை நீங்க சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த 7.5 சனி உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. ஆனா இந்த குருவை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல போய் உட்கார்றது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சில வம்பு வழக்குகளோ இல்ல கடனோ இல்ல நோய் நொடியோ ஒரு சில பகை உணர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது கொஞ்சம் கடன் பெற்று கொஞ்சம் சுப விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். வீண் விரைய செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதாவது 6ஆம் இடத்துல குரு மறையிறது அப்படிங்கிறது ஒரு சில நெகட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தினாலும் அந்த குருவை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்து அதாவது தன்னுடைய 5வது பார்வையா ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். அதாவது பல நபர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதாவது அரசு பணிக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் அரசு சார்ந்த துறையில வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அரசு சார்ந்த துறையில பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே அரசு துறையில தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். இல்ல நான் தனியார் துறைக்கு நான் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையில் உங்களுடைய படிப்புக்கேற்ற தகுதிக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதே போன்று நான் ஏற்கனவே வேலையில தான் இருக்கிறேன், ஆனா வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, ஒரே மன உளைச்சலாவே இருக்கு, வேலை பளு அதிகமாவே இருக்கு, மேல் அதிகாரிக்கும் எனக்கும் பாத்தீங்கன்னா ஒத்து போகல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல அந்த பணி சுமை அப்படிங்கிறது குறையும், வேலை பளு அப்படிங்கிறது குறையும், வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. இல்ல நான் இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் வேற வேலைக்கு நான் முயற்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா இருக்கிற வேலையை விட்டுட்டு நீங்க வேற வேலைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா இதை விட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். மன உளைச்சல் குறையக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. அதே போன்று நான் வெளிநாடு செல்ல நான் முயற்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா உங்களுடைய சுய ஜாதகத்துல வெளிநாட்டு யோகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணீங்கன்னா சிறப்பான முறையில வெளிநாடு சென்று நீங்க சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதே போன்று புதியதாக நான் தொழில் தொடங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமா நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி வலுவா இருந்துச்சுன்னா புதிய தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. ஏற்கனவே தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து, கஷ்டங்கள் குறைந்து, நஷ்டங்கள் குறைந்து நல்ல லாப நோக்கோடு செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து நல்ல லாப நோக்கோடு செயல்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது குருவுடைய 7வது பார்வை ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறாப்ல. 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போகம் அப்படின்னு சொல்றது. பொதுவா இந்த 7.5 சனி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு, பிரிவு நிலை, கருத்து வேறுபாடு இது போல சூழ்நிலை பல நபர்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும். அதாவது பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணீங்கன்னா வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். தொலைதூர பயணங்கள் மூலமான நல்ல லாபங்கள் ஏற்படுறது, நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. அதாவது டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். மன நிம்மதி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக குருவுடைய 9வது பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாப்ல. 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு பொதுவா சொல்றது. இந்த காலகட்டத்துல குடும்பம் இல்லாத நபர்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பான முறையில ஏற்படும். அதாவது திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல வரன் அமைந்து குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பான முறையில ஏற்படும். குடும்பத்துல ஒரு நபர் புதிய நபர் வருகை அப்படிங்கிற மாதிரி அமைப்பும் உங்களுக்கு ஏற்படும். தனஸ்தானங்கள் உயரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு
உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, பேரு, புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாழன்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அல்லது கும்பகோணம் அருகே உள்ள குருஸ்தலம் ஆலங்குடிக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க ஆசைப்பட்டது அனைத்தும் நடக்கும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். நீங்க நினைத்த மாதிரியான வாழ்க்கை முறை அமையக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.